தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிறகடிக்கும் ஆசை தொடரில் ரோகிணியை பணங்கேட்டு மிரட்டும் அந்த ஆள் ஜெயிலேருந்து வெளியே வந்துடுறாரு. அவங்க பையன் விளையாடிட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து ரோகிணிக்கு நான் வந்துட்டதா பணம் ரெடி பண்ண சொல்லி தகவல் சொல்கிறாரு. இதனால் கோபமடையும் ரோகிணி எப்படியாவது அந்த ஆள் ஏதாவது பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் சிட்டியோட உதவியை நாடுறாங்க. சிட்டிக்கிட்ட போய் அந்த ஆளை நிரந்தரமாக ஏதாவது பண்ணணும், திரும்ப ஜெயிலே வந்துட்டான் அந்த ஆள், காசு கேட்டு தொல்லை பண்ணுறான் அப்படின்றாரு. அப்படின்னு அவங்க 2 பேருக்கு என்னத்தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். அது உங்களுக்கு தேவையில்லை, சொல்கிறத மட்டும் செய்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சிட்டி உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணுன்றாரு. என்ன உதவின்னு கேட்குறாங்க. முத்துக்கிட்ட இருக்கிற வீடியோவை நீங்கள் எனக்கு எடுத்து தரணுன்றாங்க. முத்து உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. அப்புறம் மீனா தம்பி பேரை சொல்லி அவன் மூலியமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு அவன் என்ன பிரச்சனை அவங்க 2 பேருக்குள்ள, எதுக்கு இன்றைக்கி புதுசாக இந்த விஷயத்த சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் இதேமாரி உங்கள் அத்தை கிட்ட பணம் 1 லட்ச ரூபா அடித்தது அவன் தம்பி தான், அந்த வீடியோ வச்சுக்கிறான், அந்த வீடியோவை வெளியே ரிலீஸ் பண்ணணும், இப்படி பண்ணாக்கா அந்த ஆள் நான் உடனே தான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு அவங்க ஒத்துக்கிட்டு வந்துடுறாங்க. ரவி வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட்டில் அங்கே ஓனரோட பொண்ணு பொறுப்பு இன்சார்ஜ் ஏற்றுக்கிட்டு பொறுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரவிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. ராத்திரி நேரத்தில் ரவிக்கு ஃபோன் பண்ணி டிஷ்ஷை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப நேரம் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சுருதி எரிச்சல் அடைகிறாங்க. என்ன கண் நேரத்திலலாம் டிஷ்ஷை பற்றி பேசுகிறா, அவனா அவனுக்கு பாஸா இல்லை லூஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சிட்டி தள்ளி விட்டதில் அடிப்பட்டதுனால முத்து மீனா தலையில் கட்ட எடுக்கிறாங்க. அவங்க பூ கொடுக்க போகணுன்றாங்க. தனியாக போவேனா, நானும் வரேன்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ உங்கள் வேலை என்ன ஆகுதுன்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனாவோட ஸ்கூட்டரில் முத்து மீனாவை கூட்டுக்கிட்டு பூ கொடுக்கல போயிட்டு வராரு. போகிற வழியில் செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை பார்த்து சாப்பாட்டை கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. என்ன 2 பேரும் ஒன்றா வந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான், நீங்கள் அன்றைக்கி ரொம்ப அவரை பொழுது பேசுனீங்க, அதனால தான் எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க. அதுமாரி முத்துவும் நீங்கள் ரொம்ப புகழ்ந்து பேசுனீங்க மீனாவை, அதை நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால தான் நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு பூ கொடுத்துட்டு வராங்க. பைக்கில் 2 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த சிட்டி, என் கையை உடச்சிட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, உங்களை ஏதாவது பண்ணணுன்னு முடிவு பண்ணுறாங்க.